ஹே மக்கள்ஸ் வெல்கம். ஹாலோல்கின் ஹாலோரின்ஸ்ல நம்ம சேனல்ல இது வந்து ஃபர்ஸ்ட் வீடியோ. ஆக்சுவலி சப் டாபிக்ஸ் ஆல்ரெடி வீடியோஸ் எல்லாம் வந்து நமக்கு இருக்கு. பிளேலிஸ்ட் பாருங்க. பிளேலிஸ்ட்ல போயிட்டு ஹாலோல்கின் ஹாலோரின் இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா இதுல இருக்க உட்சி ரியாக்ஷன், கிரிக்னாட் ரியாக்ஷன், மோனோக்ளோரினேஷன், இந்த சப் டாபிக்ஸ் எல்லாமே தனித்தனி வீடியோஸா போட்டிருப்பேன். அந்த டாபிக்ஸ் எல்லாமே இது இருந்தாலும் ஃபர்ஸ்ட் பேஜ்ல இருந்து சில இன்ட்ரோஸ் கொடுத்துட்டா, பேசிக்ஸ் வந்து கொடுத்துட்டா பெட்டரா இருக்கும். சில ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டாங்க, சார் அந்த பேசிக்ஸ் மொதல் பேஜ், ரெண்டாவது பேஜ், மூணாவது பேஜ்ல ஒன்றும் புரியல, அதனால உள்ள ஒன்றும் புரியல அப்படிங்கிறாங்க. அதனால ஆல்கீன் என்ன அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். ஆல்கீன் அல்கேன் அப்படிங்கிறத முதல்ல உங்களுக்கு ஐடியா வரும். அல்கேன்ஸ், வாட் இஸ் அல்கேன்ஸ் அப்படின்னா, நம்ம அல்கேன்ஸ் வந்து காமனா ஆர் குரூப் அப்படின்னு சொல்லுவோம். அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த மெத்திலு, எத்திலு, இந்த சப்ஸ்டியூஷனா, இப்போ நம்ம சப்ஸ்டியூஷன் இல்லாம போடணும்னு வச்சுக்கோங்களேன், CH3 CH3 இல்ல CH3 CH2 CH3 ஈத்தேனு, மீத்தேனு, சைக்ளோஹெக்சேனு, சைக்ளோபென்டேன், அப்படியே வரிசையா போயிட்டு இருக்கும். இது எல்லாமே என்னன்னா அல்கைல் குரூப். சரியா? இப்ப இந்த மாதிரி அல்கைல் குரூப்ல ஒரு ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஒரு ஹாலஜன், ஹாலோ அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எக்ஸ், அதாவது X2ன்னு எடுத்துக்குவோம், மாலிகுலாவே எடுத்துக்குவோம். F2, அடுத்து வந்து Cl2, Br2, அடுத்து வந்து I2, சாரி இது ஏதோ பிரிக்கிட்டேன், ஒரு நிமிஷம் இருங்க. I2, I2னா நம்ம அயோடின் மாலிகுல். இவங்க எல்லாமே என்னன்னா ஹாலஜன் ஃபேமிலி. ஹாலஜன் ஃபேமிலி. இதுல இவங்கள யாராவது ஒருத்தர் ஒரு ஹைட்ரஜனை ரீப்ளேஸ் பண்ணிட்டு அந்த இடத்துல போய் உட்கார்றது தான் நம்மளோட ஹாலோ அல்கீன்ஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இவங்க ரெண்டு பேரும் இணையறாங்கன்னு வச்சுக்கோ, எக்ஸ் ஃபார்ம் ஆகுது, எக்ஸ், அதாவது ஆர்ல இருக்க ஒரு ஹைட்ரஜன் போயிடுச்சு, எக்ஸ் ஒன்று வந்து ஆட் ஆகுது. எக்ஸாம்பிளுக்கு இங்க எழுதியிருக்கோம் CH3 CH2. ஆஹா, அங்கிட்டு இடம்பத்துல. அப்போ என்ன பண்ணலாம், இது அப்படியே கீழே கொண்டு வந்துடலாமா? இங்க எழுதலாம் CH3 CH2 Cl. ஒரு ஹைட்ரஜன் மிஸ் பாருங்க, ஒரு ஹைட்ரஜன் மிஸ், இதுல இருக்க ஒரு ஹைட்ரஜன் மிஸ் ஆயிடுச்சு, அதுக்கு பதிலா ஒரு Cl வந்து உட்காந்துருக்கு. அவ்வளவுதான், சிம்பிளான அந்த ஹெட்டிங்ல வச்சு இது என்ன சாப்டர் அப்படிங்கிறத சின்னதா ஒரு ஐடியா நம்ம வச்சுக்கலாம், வேற ஒண்ணுமே கிடையாது. அடுத்து ஹாலோ அரீன்ஸ். அது என்ன அரீன்ஸ்? அரீன்ஸ்னா என்ன இந்த இடத்துல மென்ஷன் பண்ணலையே, வாட் இஸ் அரீன் அப்படின்னு நீங்க கேட்கலாம். அரீன் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அரோமேட்டிக் மாலிகுல்ஸை மென்ஷன் பண்றது. அரீன்ஸ் அப்படின்னா அரோமேட்டிக் மாலிகுல், லைக் பென்சீன், இப்போ இந்த பென்சீன் வந்து நம்ம அரீன்னு சொல்லுவோம். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு Cl டைரக்டா பென்சீன் கூட ஒரு ஹாலஜன், குளோரின், புரோமின், வாட் எவர் பென்சீன் கூட அட்டாச் ஆயிருக்கா அப்படின்னா அதான் அரீன், ஹாலோ அரீன். இப்போ குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம ஒன்று வரைஞ்சிருந்தோம், என்ன வரைஞ்சிருந்தோம், அது கீழே வரைஞ்சிருந்தோம், CH3 CH2 Cl. இதுதான், இது வந்து ஒரு ஹாலோ அல்கேன் எக்ஸாம்பிள். இப்போ இதை வச்சுதான் உள்ள போறோம், அதனால இதை பாக்ஸ் பண்ணிக்கிறேன். இது ஹாலோ அரீன். ஓகே ஃபைன். இப்போ பொறுமையா கவனிங்க, கீழே வந்தீங்கன்னா உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருப்பான் அவனே, என்ன அப்படின்னா ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை கவனிங்க. sp2 sp3 ரெண்டு டைப் கொடுத்துருக்கான். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா sp3 அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்திருக்கு, இந்த இடத்துல sp2 அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்திருக்கு. நம்ம போட்ட ஸ்ட்ரக்சரை பாருங்க, ஒண்ணு இல்ல, ஒரு கார்பனை சுத்தி எல்லாமே சிங்கிள் பாண்டா இருந்துச்சு அப்படின்னா அவன் sp3 கார்பன். இப்ப இந்த இடத்துல எல்லாமே sp3, குறிப்பா ஹாலஜன் அட்டாச்சா இருக்க அந்த அந்த கார்பன் sp3. ஸோ ஒரு ஹாலோ அல்கேன் பொறுத்தவரைக்கும் ஒரு அல்கேன், அந்த கார்பன் sp3 ஹைபிரிடைசேஷன். அடுத்து கவனிச்சிங்க அப்படின்னா அப்படியே அந்த பக்கம் அரீன். அரீனை பொறுத்தவரைக்கும் இந்த கார்பன் பார்த்தீங்கன்னா டபுள் பாண்ட் இருக்கு, இவன் ஒரு sp2 கார்பன். ட்ரிபிள் பாண்ட் இருந்தா sp கார்பன். எனவே அப்ப கார்பனை வந்து நம்ம பிரிச்சிடலாம், அதை வச்சு sp2 sp3 சொல்லிடலாம். இதுல குறிப்பா காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிற குழந்தைகள் நிறைய பேர் இருப்பீங்க, அவங்க இந்த ஏரியாவை முடிஞ்ச அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த குரூப் 1 குரூப் 2 மற்ற அந்த IAS எக்ஸாம் அந்த மாதிரி ஏரியாவில் இதுல கொஸ்டின் ரைஸ் ஆகும். என்ன பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாமே ஆர்கானிக் சால்வெண்டா நிறைய பேர் இருக்கா. அந்த இதை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல எஸ், chlorombenicol produced by microorganism is very effective for the treatment of typhoid fever. அப்போ இது ஒரு மருந்து, இந்த ஆலஜன் ரிலேட்டட் காம்பவுண்ட் வந்து ஒரு மருந்தா, டைபாய்டு ஃபீவருக்கு நம்ம யூஸ் பண்ற ஒரு மருந்தா. அடுத்து அவர் பாடி ப்ரொடியூஸ் அயோடின் கண்டைனிங் ஹார்மோன் தைராக்சின். அப்போ அயோடின் கண்டைனிங் ஹார்மோன் நம்ம பாடி ப்ரொடியூஸ் பண்ணி தைராக்சின் டெஃபிஷியன்சி விச் காஸ் எ டிசீஸ் கால்டு காய்டர். அப்போ காய்டர்னு ஒரு நோய் வருது. அடுத்து சிந்தட்டிக் ஹாலஜன் காம்பவுண்ட் நேம்லி குளோரோகுயின் இஸ் யூஸ்டு ஃபார் ட்ரீட்மெண்ட் ஆஃப் மலேரியா குளோரோகுயின் வந்துருச்சு. அப்படியே பாருங்களேன், எல்லாமே வந்து ஒரு ஜிகே மாதிரியே வரும். ஸோ அதே மாதிரி இந்த லாஸ்ட் லைன் வரைக்கும் இருக்கிற ஒவ்வொன்றையும் தனித்தனியா எழுதி படிச்சுப்போம், சரியா? இதை பொறுத்த வரைக்கும் அடுத்த பேஜ் போவோம். அப்போ இந்த பேஜை பொறுத்த வரைக்கும் என்ன பார்த்துருக்கோம்னா ஹாலோல்கின் என்ன, ஹாலோரின் என்ன, எங்க இதெல்லாம் யூஸ் ஆகுது,
அடுத்து கிளாசிஃபிகேஷன் பார்க்க போறீங்க ஆன் த பேசிஸ் ஆஃப் நம்பர் ஆஃப் ஹாலஜன் ஆட்டம். ஸோ இது எப்படி கிளாசிஃபை பண்றதுன்னா மோனோ அப்படிங்கிறது ஒரு மாலிகுல்ல ஒரு ஹாலஜன் இருக்கிறத நம்ம மோனோன்னு சொல்லுவோம். மோனோ ஹாலோ அல்கேன். அப்போ மோனோ ஒரு ஹாலஜன் இருக்கு, இது ஒரு அல்கேன், கார்பன் கார்பன். ஓகே, சிம்பிள். அடுத்து பார்த்தோன்னா டை, விச் மீன் ஒரே மாலிகுல்ல 2 இருக்கு. அடுத்து பார்த்தோன்னா ட்ரைனா எத்தனை 3, பியூட்னா 4, பென்ட்னா 5ன்னு வரிசையா போயிட்டு இருக்கும். அதே வந்து நீங்க ஹாலோ அரின் பாத்தீங்கன்னாலும் மோனோ ஹாலோ அரின், ரைட். அடுத்து அதே மாதிரி தான் இந்த பக்கத்து பார்த்தீங்கன்னா டை ஹாலோ, அது ட்ரை ஹாலோ, வாடவர். அடுத்து கீழே வந்தீங்க அப்படின்னா காம்பவுண்ட் கண்டெய்னிங் sp3. ஓகே, sp3 கார்பனை பத்தி பேச போறோம். இது டைப்ஸ் ஆஃப் கார்பன் நம்ம சொல்லுவோம். எப்படின்னா பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி, ஒவ்வொன்றுமே ஒரு ஜோன். இதை பேஸ் பண்ணி நிறைய ரியாக்டிவிட்டி இருக்கு நம்மளுடைய SN1 SN2 ரியாக்ஷன்ல பின்னாடி பார்ப்போம். இப்ப கவனிச்சுக்கன்னா இந்த இடத்துல வந்து பிரைமரி கார்பன், பிரைமரின்னு மென்ஷன் பண்ணிருக்கேன். எப்படி சொல்றது? ஒரு கார்பன், நல்லா கவனிச்சுக்கோங்க, ஒரு கார்பன் டைரக்டா ஒரு கார்பனோட பாண்ட் அட்டாச் ஆயிருக்கு, அவ்வளவுதான், சிம்பிள். அப்படி அட்டாச் ஆயிருக்குன்னா இவன் பிரைமரி. ரிமைனிங் பாண்ட் வந்து யார் கூட வேணாலும் இருக்கலாம், பட் டைரக்டா ஒரு கார்பன் கூட அட்டாச். ஒரு கார்பன் வந்து 2 கார்பன் கூட டைரக்ட் பாண்ட் அட்டாச் ஆயிருக்கான் அப்படின்னா இந்த கார்பனை செகண்டரின்னு சொல்லலாம். அதுவே ஒரு கார்பன் வந்து அவனை மட்டும் எக்ஸாக்டா ஒரு கார்பனை மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்றேன், எல்லா கார்பனையும் நான் பார்க்கல. இப்போ இந்த பாருங்க, சென்டர் கார்பன் இருக்குல்ல, அவனை மட்டும் நான் ஃபோக்கஸ் பண்றேன், அது டெர்ஷரி கார்பன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்க வாங்கல, இந்த ஆர் குரூப் அப்படிங்கிறது என்னன்னா அல்கைல் குரூப் தான். ஆர் குரூப் அப்படிங்கன்னா அல்கைல் குரூப். அப்போ இந்த ஹாலஜன் அட்டாச் கார்பனை நான் டார்கெட் பண்றேன். அல்கைல்னா கார்பன். அப்போ இந்த கார்பன் டைரக்டா ஒரு கார்பன் இருக்கிற கூட ஒரு கார்பன் கூட அட்டாச் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ பிரைமரி. இப்போ இந்த கார்பன் பாருங்க, இந்த செகண்ட் மாலிகுல், இந்த கார்பன் மேல ஒரு ஆர், இங்க ஒரு ஆர், அப்போ இங்க ஒரு கார்பன், இங்க ஒரு கார்பன், 2 கார்பன் கூட அட்டாச் ஆயிருக்கான், செகண்டரி. கூட இருக்க ஹைட்ரஜனையும் ஹாலஜனையும் கன்சிடர் பண்ணக்கூடாது. அடுத்து இங்க பாத்தீங்கன்னா 1 2 3, அதனால டெர்ஷரி. சரி, குவார்டினரி வாய்ப்பு இருக்கா அப்படின்னா அப்கோர்ஸ் குவார்டினரிக்கு வாய்ப்பு இருக்கு, ஆனா அங்க ஹாலஜன் அட்டாச் ஆக முடியாது. அதனால நம்ம அதை ஸ்டடி பண்ண முடியாது. ஏன் ஹாலஜனால அட்டாச் ஆக முடியாது? ஏன்னா கார்பனுக்கு வேலன்சி 4ங்க, அதுக்கு வேலன்சி 4 தான். அப்ப 4 பாண்ட் தான் ஃபார்ம் பண்ணும். அப்ப 5வது எப்படி ஹாலஜன் வந்து உட்கார முடியும்? அதனால நம்ம கண்டுக்கலாம். சரியா? அடுத்து போவோம். அடுத்த டைப், முதல் டைப் பாத்தீங்கன்னா அடுத்து ஒரு 3 டைப் பார்ப்போம். என்னன்னா அல்லைல், பென்சைல், வினைல். இது முக்கியம். ஏன்னா ரியாக்டிவிட்டி சீரீஸ்ல இவங்கெல்லாம் வச்சுதான் நம்ம வந்து ஒரு ரியாக்ஷனே பார்ப்போம். இப்ப கவனிச்சீங்கன்னா முதல்ல வந்து அல்லைல். வாட் இஸ் அல்லைல் அப்படின்னா ஒரு டபுள் பாண்ட் கார்பனுக்கு அடுத்த பொசிஷனை தான் நம்ம அல்லைல்னு சொல்லுவோம். ஒரு டபுள் பாண்ட் கார்பனுக்கு அடுத்த பொசிஷன் இந்த இடம் தான் அல்லைல். இந்த இடம் நமக்கு அல்லைல். ஓகேவா? இந்த டபுள் பாண்ட் கார்பனுக்கு அடுத்த பொசிஷன் பாருங்க, இங்க எழுதிருக்கான். இங்க ஒரு CH2 இருக்கு, இங்க ஒரு CH இருக்கு, இங்க ஒரு CH2 இருக்கு. இந்த கார்பனுக்கு பேர் தான் அல்லைல் கார்பன். இந்த அல்லைல தான் ஹாலஜன் நமக்கு ஆட் இருக்கு, அல்லைலிக் கார்பன். இதெல்லாம் கவனிச்சுன்னா அந்த கார்பனை சுத்தி பார்த்தோன்னா இவன் அதாவது பக்கத்துல இருக்க கார்பன் டபுள் பாண்ட் இருக்கும், பட் இந்த கார்பனை சுத்தி பாருங்க, ஒரு சிங்கிள் பாண்ட், இங்க ஒரு சிங்கிள் பாண்ட், இதுல 2 ஹைட்ரஜன், எல்லாமே சிங்கிள் பாண்ட். அப்ப sp3 ஹைபிரிடைசேஷன். மேல பார்த்தோம்னா மோஸ்ட்லி எல்லாமே sp3 ஹைபிரிடைசேஷன் தான். இது ஒரு சைக்ளிக் மாலிகுல், அவன் சைக்ளோ ஹெக்ஸேன் எடுத்திருக்கான். ஆனா ஹெக்ஸின் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு சைக்ளோ பென்டின் எடுப்போம். அப்போ வரைவோம், புக்கில் வரைவோம். இதுல என்ன இருக்கு? இது அல்லைல் பொசிஷன், இங்க ஒரு ஹாலஜன் போட்டுக்கலாம். இது அல்லைலிக் ஹாலைடு. இப்போ இங்க ஒரு ஹாலஜன் போடுறேன். இப்போ இந்த மாலிகுல்ல எத்தனை அல்லைலிக் ஹாலஜன் இருக்குன்னு கேட்டா ஒன்னே ஒண்ணுதான். ஏன்னா டபுள் பாண்ட் கார்பனுக்கு அடுத்த பொசிஷன் இது ஒரு அல்லைலிக் பொசிஷன், இது ஒரு அல்லைலிக் பொசிஷன். அதுல ஒரே ஒரு இடத்துல மட்டும் தான் ஹாலஜன் இருக்கு, அவ்வளவுதான். அப்போ அல்லைலிக் பொறுத்த வரைக்கும் sp3 ஹைபிரிடைசேஷன் சொல்லியிருக்கேன். அடுத்து பென்சைலிக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, பென்சில பொதுவா எப்படி சொல்லுவாங்கன்னா பென்சின் கூட அட்டாச் ஆயிருக்க அடுத்த கார்பன், வெளியில இருக்க கார்பன் பாருங்களேன். இப்ப பென்சின் இந்த இடத்துல இருக்கு அப்படின்னா இதுக்குள்ள இருக்கதெல்லாம் ஓகே ஃபைன் தான். இதுக்கு அடுத்து அட்டாச் ஆயிருக்கல இந்த கார்பன், இதுல எவ்வளவு வேணா இருக்கலாம், அதுல இந்த கார்பன் அட்டாச் ஆயிருக்கல பென்சின் கூட, இந்த பொசிஷனுக்கு பேர் தான் பென்சைல். ஓகே, இந்த பொசிஷனுக்கு பேர் தான் பென்சைல். என்னடா அது கூட வர மாட்டேங்குது? இந்த பொசிஷனுக்கு பேர் தான் பென்சைல். இந்த பென்சைல் பொசிஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நிறைய ரெசனன்ஸ், இன்டர்மீடியட்லாம் ரெசனன்ஸ் ஸ்டெபிலைசேஷன்லாம் ஆகும். எக்கச்சக்கமான ரியாக்ஷன்ஸ் எல்லாம் உண்டு. அதுல பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரின்னு வழக்கம் போல பாக்குறது. அல்லையிலையும் பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி, இதுலயும் பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி நம்மளால ஈஸியா பார்க்க முடியும். அடுத்து வினைல் கார்பன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஏன் அப்படின்னா அது எல்லாமே sp3 ஹைபிரிடைஸ்டு கார்பன். இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு sp2. பென்சைலும் பாத்தீங்கன்னா எல்லாமே சிங்கிள் பாண்ட் தான் அவனை சுத்தி. பாருங்க, பக்கத்துல பென்சின் இருக்கும், டபுள் பாண்ட் இருக்கும், பட் இந்த பென்சைல் பொசிஷனுக்கு மட்டும் பாருங்க இண்டிவிஜுவலா. இங்க ஒரு சிங்கிள் பாண்ட் கார்பன், இங்க ஒரு சிங்கிள் பாண்ட் கார்பன், 2 ஹைட்ரஜன் ஆளுக்கு ஒரு சிங்கிள் பாண்ட் ஃபார்ம் பண்ணுவான். அப்ப அதுவும் ஓகே தான், அதையும் அப்படியே தான் பார்க்கணும். எப்படின்னா sp3 ஹைபிரிடைசேஷன். இப்போ sp2 அப்படின்னா அந்த கார்பன் டபுள் பாண்டட் கார்பனா இருக்கும். சரியா? டபுள் பாண்டட் கார்பன். இப்போ குறிப்பா கவனிச்சுக்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்க ஒரு மாலிகுல் இருக்கு, CH2 டபுள் பாண்ட் CH, அப்படி போட்டுருவோம் எக்ஸ். இப்ப குறிப்பா கவனிச்சுன்னா இந்த இடம், இந்த இடம், இந்த இடம், இந்த இடம், இந்த இடம்,
இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கார்பன் ஒரு டபுள் பாண்ட் இருக்கு, டபுள் பாண்ட், அதாவது பை பாண்ட் இருக்கும் பொழுது இதெல்லாம் நம்ம பேசிக் கான்செப்ட் ஆஃப் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி சில வீடியோஸ் போட்டிருப்போம், ஜிஓசி போட்டிருப்போம், ஜென்ரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, அதெல்லாம் பாருங்க பிளேலிஸ்ட்ல 11th சாப்டர். ஸோ அதில் பார்த்து சில பேசிக்ஸ்லாம் எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா டபுள் பாண்ட் இருக்கும், அதனால sp2 ஹைபிரிடைசேஷன். ஸோ இதே நம்ம கண்டுபிடிக்கலாம், ஒரு பென்டேன் போட்டு பென்டேன்ல எத்தனை வினைல் பொசிஷன் இருக்கு, இல்லை வினைல் ஹாலைட் இருக்கு அப்படிலாம் நம்ம கண்டுபிடிக்கலாம். இதை நான் அப்படியே டபுள் பாண்டா போட்டுக்கிறேன். ஓகே, இது டபுள் பாண்டா. இப்போ இந்த இடத்துல ஒரு எக்ஸ் இருக்கு அப்படின்னா இந்த இடத்துல ஒரு எக்ஸ் இருக்கு, இதுல இது வினைல் எக்ஸ், வினைல் ஹாலைடு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அல்லைடு, ஏன்னா டபுள் பாண்ட் கார்பனுக்கு அடுத்து இருக்க அல்லைடு. இந்த மாதிரி டிஃபரன்ஷியேட் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அரைல் ஹாலைடு. அரைல் யார் அப்படின்னா இதான் இந்த ஹாலோ அரின்னு பார்த்தோம்ல அவன் தான். ஸோ பென்சின் கூட டைரக்டா ஒரு ஹாலஜன் அட்டாச் ஆகும். பென்சைலுக்கும் பென்சைல் பார்த்தீங்கன்னா பென்சின் கூட ஒரு கார்பன் அட்டாச்சா இருக்கும். அந்த இது ஒரு அலிபாட்டிக், பென்சைல் ஹாலைடு அலிபாட்டிக், நாட் அரோமேட்டிக். பென்சின் இருக்கு, இருந்தாலும் ஃபங்க்ஷனாலிட்டி யாரை பொறுத்திருக்குன்னா இந்த அலிபாட்டிக் கார்பனை பொறுத்தா இருக்கும். ஆனா இதுதான் அரோமேட்டிக். ஏன் அப்படின்னா இந்த ஹாலஜன் டைரக்டா இவன் கூட சேர்ந்திருக்கா பென்சின் கூட, அப்போ பிஹேவியரே டிஃப்ரெண்டா இருக்கும். அதனால அரைல் ஹாலைட் டிஃப்ரெண்ட், அரைல் ஹாலைட் அவனோட பிஹேவியர் எல்லாமே என்டையர்லி டிஃப்ரெண்ட். சரியா? அதே மாதிரி அரைல் ஹாலைட் இருக்கு, அந்த ஹாலஜன் ஆடா இருக்கு அந்த கார்பன் இருக்குல்ல, அது sp2 ஹைபிரிடைசேஷன். ஏன் அப்படின்னா அந்த டபுள் பாண்ட் இருக்கு. நிறைய சப்ஸ்டிடியூட்டட் பென்சின்லாம் இருக்கும், அதெல்லாம் நம்ம பிரச்சனை இல்லை, அதெல்லாம் போக போக பார்த்துக்கலாம். எனிவே அப்போ இதுதான் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன். ஃபர்ஸ்ட் இந்த ஹாலஜன் வந்து ஹாலோல்கின்னா என்ன, ஹாலோரிக்னா என்ன, ஒரு ஹைட்ரஜன் ரீப்ளேஸ் பண்ணிட்டு ஹாலஜன் வருவான் ஹைட்ரோ கார்பன்ல. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா அந்த ஜென்ரல் யூஸ், இது எங்க யூஸ் ஆகுது, இந்த காம்பவுண்ட் இந்த ஹாலஜன்ல எங்க யூஸ் ஆகுது. அடுத்து வந்து கிளாசிபிகேஷன், தென் டைப் ஆஃப் கார்பன், பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி. அடுத்து பென்சைல், அல்லைல், வினைல் வரிசையா பார்த்தாச்சு வித் ஹைபிரிடைசேஷன். நாமன் கிளச்சரை பொறுத்த வரைக்கும் காமனான சில விஷயங்களை மட்டும் பேசிடுவோம். நாமன் கிளச்சருக்கு நம்ம அதிகமா டைம் வேஸ்ட் பண்ணோம்னா நம்ம வீடியோ ஒன்று இருக்கு, ஐயூபேக்னு ஒரு வீடியோ இருக்கு, ஐயூபிஎஸ்சின்ட்டு, அதுவும் ஜிஓசியில தான் போட்டிருப்பேன், அதை போய் ஒரு தடவை பார்த்துருங்க. இப்போ நாமன் கிளச்சரை பொறுத்த வரைக்கும் நம்ம ரூல் ஃபாலோ பண்ணோம், அது இப்போ தேவையில்ல. காமன் நேம் மட்டும் பார்ப்போம். காமன் நேம் அப்படிங்கும் பொழுது என்னன்னு ஸ்டார்ட் ஆகுதுல பேரு, இந்த என்னன்னு ஸ்டார்ட் ஆகுது, இது எல்லாமே எதை குறிக்குது அப்படின்னா லீனியர் டெர்மினல்ல சப்ஸ்டியூஷன் இருக்குன்ட்டு. இப்போ இது வந்து எத்தனை கார்பன் இருக்குன்னு பாருங்களேன், 1 2 3 4 என், அதாவது டெர்மினல் இருக்கு என் பியூட்டைல் குளோரைடு. இப்போ இதுவே என் ப்ரொப்பைல் புரோமைன் கொடுத்துருக்கானா என் அப்படின்னா பாருங்க அந்த டெர்மினல்ல இருக்கா பிஆர் எந்த பக்கட்டும், ஆனா 3 கார்பன் இருக்கு. அப்போ இது வந்து காமன் நேம் என் அப்படிங்கிறது, டெர்மினல்ல எங்கேயோ பிஆர் இருக்கு, ப்ரொப்பைல் அப்படிங்கிறது 3 கார்பன் இருக்கு, புரோமைட் பிஆர் இருக்கு. இதுவே வந்து ஐசோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, ஐசோ அப்படின்னா 2 பக்கமும் சேமா இருக்குன்னு அர்த்தம். நம்ம எந்த பாயிண்ட்ல ஒரு ஹாலஜன் ஏதோ ஒன்று போடுறோமோ அந்த கார்பன்ல இருந்து அதுக்கு 2 பக்கமும் பார்த்தோன்னா சேமான குரூப் இருக்கும், அது ஐசோ ப்ரொப்பைல் குளோரைடு. 2 பக்கமும் சேமா இருக்கிறது பாருங்க, ஐசோ ப்ரொப்பைல். இந்த இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே சேமா இருக்கும், ஐசோ சேம், ஐசோ ப்ரொப்பைல். அப்போ ப்ரொப்பைல்ல 3 கார்பன் இருக்கு, 3ல எங்க நீங்க ஒரு ஹாலஜனை போட்டா அடுத்த 2 பக்கமும் சேமா இருக்கும் அப்படின்னா சென்ட்ரல். அடுத்து ஐசோ பியூட்டைல், இது நம்ம ஐசோ பியூட்டைலா இருக்கு. இதை வந்து நீங்க எப்படி வரையணும்னா அந்த ஐசோ பியூட்டைல இந்த மாதிரி வரைஞ்சி பாருங்க, எப்படி வரைஞ்சிருக்கான், இப்படி வரைஞ்சிக்கோங்க, இப்படி வரைஞ்சிக்கோங்க, இந்த மாதிரி வரைஞ்சிக்கோங்க. நான் இங்க இருந்து கட் பண்ணும் பொழுது எனக்கு 2 பக்கமும் ஒரே மாதிரி தான் இருக்கும். சரியா? நம்ம இப்படி பார்க்கலாம். சரியா? ஐசோ பியூட்டைல், இதுக்கு மேல போக முடியாது. காமன் நேம் வந்து ஒரு அளவு தான், அதுக்கு மேல போக முடியாது. சும்மா சும்மா நோட்டக்கூடாது ப்ரோ, எல்லாம் ஒரு அளவு தான் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி. காமன் நேம் பார்த்து எல்லா இடத்துக்கும் கிடையாது, ஒரு அளவு மட்டும் தான் ஃபாலோ பண்ணுவோம். அடுத்து பாத்தீங்கன்னா டெர்ஷரி பியூட்டைல், டெர்ஷரி இது எல்லாமே ஷார்ட் ஃபார்ம் யூஸ் பண்ணுவோம். இதுக்கு என்ன யூஸ் பண்ணிட்டீங்களா, இதுக்கு வந்து ஐசோ யூஸ் பண்ணிட்டீங்களா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டெர்ஷரி பியூட்டைல் குளோரைடு. எப்படி சொல்றது அப்படின்னா ஒரு டெர்ஷரி கார்பன் இருக்கணும், பியூட்னா 4 கார்பன் இருக்கணும். அப்போ டெர்ஷரி இருக்குன்னா ஒரு கார்பன் சுத்தி 3 கார்பன் போட்டுருங்க, எல்லா கார்பனுக்கு பேலன்ஸ் முடிஞ்சிருச்சு. இந்த சென்ட்ரல் கார்பனுக்கு மட்டும் இன்னும் ஒரு பாண்ட் பேலன்ஸ் இருக்கு, அதுல வந்து ஒரு குளோரின் ஏதாவது ஒன்று போட்டு குளோரினே போட்டுங்க, அவ்வளவுதான். இது டெர்ஷரி, மொத்தம் 4 கார்பன் பியூட்டைல் குளோரைடு, பேர் முடிஞ்சிருச்சா. அடுத்து பாத்தீங்கன்னா நியோ பென்டைல் குளோரைடு, நியோன்னு ஒரு வார்த்தை வரும், நியோ. இதை அழைச்சிருவா, ஏதாவது ஒரு பக்கம் அழைச்சிருங்க. நியோ அப்படிங்கிற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணும், நியோனா 4 பக்கத்துன்னு அர்த்தம். இருங்க அழைச்சிருக்கேன். நியோ அதாவது எப்படின்னா ஒரு குவார்டனரி கார்பன் இருக்கும், அதுதான் நியோன்னு சொல்லுவோம் மோஸ்ட்லி 4 பக்கத்துக்கும். CH3, அடுத்து ஒரு CH3, அடுத்து ஒரு CH2. ஏன்னா இந்த ஹாலஜன் இருக்கணும் இல்லையா, இதான் நியோ. மொத்தம் 5 கார்பன் இருக்கு, நியோங்கிறது குவார்டனரி கார்பன் இருக்கிறத
நியோபென்டைல், ஏன்னா 5 கார்பன் இருக்கு, குளோரைடு இங்க இருக்கு, குளோரைடை மென்ஷன் பண்றேன், நியோபென்டைல் குளோரைடு. அப்ப என்னென்ன பாத்துருக்கேன், என்ன சொல்லியிருக்கேன், ஐசோ சொல்லியிருக்கேன், டெர்சரி சொல்லியிருக்கேன், நியோ சொல்லியிருக்கேன், 4 தனித்தனியா நோட் பண்ணி வச்சுக்கோங்க எக்ஸாம்பிளோட. இன்னும் ஒண்ணு செகண்டரின்னு சொல்லுவோம். செகண்டரி வேற பேஜ்ல எது கொடுத்துருப்பான். ஏன்னா இப்ப பியூட்டைன்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி இருக்கு இந்த இடத்துல ஒரு சிஎல் இருக்குன்னா இதை நம்ம ஐசோன்னு சொல்ல முடியாது. ஐசோ சொல்ல முடியாது, ஏன்னா சிஎல் இருக்க கார்பன் வச்சு பாத்தீங்கன்னா லெஃப்ட் டு ரைட் டு ஈக்குவலால, இந்த பக்கம் எத்தில் குரூப் இருக்க மாதிரி இருக்கு, இங்க மெத்தில் இருக்கு, அப்ப ஈக்குவல்ல. அப்ப சிம்பிளி இது செகண்டரி கார்பன்ல ஆடா இருக்குல்ல, அதனால செகண்டரி பியூட்டைல் குளோரைடு. இந்த மாதிரி காமன் நேம் வந்து நம்ம சொல்லுவோம். நான் தனித்தனியா எழுதி போட்டதெல்லாம் ஒன்னா எழுதி வச்சுக்கோங்க. ஐயூபேக் ஆல்ரெடி நமக்கு வீடியோ இருக்கு, அதை ஒரு தடவை பாத்துருங்க. ஆர்கானிக் பெரிய விஷயம் கிடையாது. இதுல குறிப்பா இந்த 2 மாலிகுலை மட்டும் ஒரு தடவை எழுதி பாத்துங்க போர்ட் ஸ்டூடெண்ட், கொஞ்சம் கவனமா. ஏன்னா இது நம்ம குழம்பிடும், நம்ம நினைக்கிற மாதிரி கிடையாது. இந்த ஈன் இருக்கு, இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் பாண்டியல், இதுல காமன் நேம்ல வரும். காமன் நேம் எதிர்பார்க்குற மாதிரிலாம் இருக்காது. கண்டுபிடிச்சவங்க இடத்து பேரு, வேற சில என்ன சொல்றது குவாலிட்டிஸை வச்சு அவங்க நேம் வைப்பாங்க. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா டபுள் பாண்டியல், ஆனா என்ன எத்திலிடீன் குளோரைடு, டைக்ளோரைட்லாம் சொல்லு எத்திலிடின்னு கொடுத்துருக்கான். அப்போ எத்திலிடின் ஈன் இருக்கனால டபுள் பாண்ட் இருக்கா, இல்ல. அப்ப எத்திலிடின் குளோரைடு என்ன அப்படின்னா ஒரே கார்பன்ல 2 சிஎல் இருக்கும், இப்படி இருக்கும் எத்திலிடின் குளோரைடு. அடுத்து வந்து எத்திலீன் குளோரைடு, டைக்ளோரைடு அப்படின்னு பார்க்கும்போது அடுத்தடுத்த கார்பன். இதுல முக்கியமான விஷயம் ஜெம் டை ஹாலைடு, ஜெம் டை ஆல், அதுல ஜெம் டை ஹாலைடு. அதை ஜெம் அப்படின்னா ஒரே கார்பன்ல இருந்தா ஜெம்னு சொல்லுவாங்க, ஜெமினல் அப்படின்னு சொல்லுவாங்க. விசினல் அப்படின்னு சொல்லுவாங்க, அடுத்தடுத்து கார்பன்ல. விசினல் அப்படிங்கிறது அடுத்தடுத்து கார்பன்ல இருக்கிறது, சரியா? இது மட்டும் இல்லாம மத்த ஐயூபேக் வந்து நான் சொன்னல, நம்ம வீடியோ வந்து ஜிஓசில ஐயூபேக் ஒரு தனி வீடியோவே இருக்கும், அது ஒரு தடவை பார்த்துக்கேன். இந்த இண்டெக்ஸ் எல்லாம் பொறுமையா நம்ம ஒவ்வொன்றா ஒர்க் அவுட் பண்ணலாம். ஓகே மக்கள், ஸோ இது வரைக்கும் இருக்கட்டும் இன்னைக்கு. அடுத்த வீடியோ இது அப்படியே கண்டினியூ ஆகும். நீங்க பாருங்க, நம்ம ஒயிட் போர்டு யூஸ் பண்ணோம், ஒயிட் போர்டு இதே பிளேலிஸ்ட்ல ஒயிட் போர்டு யூஸ் பண்ணி போட்டிருப்போம். அது ஓகேவா இருக்கா, இல்ல இந்த மாதிரி புக்கே வச்சு நம்ம கொடுக்கறது ஈஸியா இருக்கா அப்படிங்கிறது மட்டும் எனக்கு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஸோ அடுத்த வீடியோல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச், பை பாய்.